இந்தியர் என்ற பெருமைக்குரிய கிராண்ட் மாஸ்டர் தற்போது முதலமைச்சர் விஜயை சந்தித்திருக்கிறார். முதலமைச்சர் விஜயை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார் பிரக்ஞானந்தா. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். கள தகவல்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் சூப்பர் மாஸ்டர் பிரக்ஞானந்தா நார்வே செஸ் தொடர்ல முக்கியமான செஸ் போட்டிகளோட உண்டாகக்கூடிய நார்வே செஸ் தொடர்ல உடல்நிலை வீரர்கள் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறார். அதன் நிலையில எப்போதும் போல விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறும் போது அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு முதலமைச்சர்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து நிதியுதவி வழங்குவார்கள், ஊக்கத்தொகை வழங்குவார்கள். அந்த அளவில் செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா அவரது குடும்பத்தினருடன் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திக்க தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சரை சற்று முன்னர் அவர் சந்தித்திருக்கிறார். அவருக்கு தொகை ரீதியிலான அந்த ஊக்கத்தொகை என்பது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அதற்கான அளவின்படி நிதியுதவி ஊக்கத்தொகை எவ்வளவு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். பிரக்ஞானந்தா நார்வே செஸ் தொடர் என்பது செஸ் போட்டிகளில் மிகவும் முக்கியமான தொடர்களில் ஒன்றாக இருக்கிறது. இதுவரையில் தொடர்ந்து 4வது வெற்றியாக பிரக்ஞானந்தா இந்த நார்வே செஸ் தொடரில் வெற்றியை பெற்றிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அவர் ஊக்குவிக்கும் நோக்கத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை அழைத்து சந்தித்து அவருக்கு ஊக்கத்தொகை வழங்கியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். முதலமைச்சர் விஜயுடன் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா சந்திப்பு அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா சந்தித்திருக்கிறார். நார்வே